மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேரிடர் மீட்பு ஆலோசகர் பிரபுகாந்தி அவர்கள். வணக்கம் சார். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை வந்து இந்திய ஆர்மி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லாஸ்ட் இயர்ஸ்மே பண்ணது. இப்போது ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நுண்ணிய தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பாயிண்ட்டுனா, இப்போது பகல்காமில் நடந்த அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக்கில் சிவிலியன் காமன் பீப்புள் ஒரு 30 பேர்கிட்ட இறக்குறாங்க. இங்கே ஒரு 80 பேர் இறந்துருக்காங்க. 80 பேருமே டெரரிஸ்ட். அதில் ஒரு அப்பாவி மக்களோ ஒரு அப்பாவி பெண்களோ ஒரு குழந்தையோ இறந்ததா இது வரைக்கும் ரெக்கார்டு வரல. இன்னொன்று, எந்த டாஸ்க்குக்கோசம் போய் அட்டாக் பண்ணாங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. மேபி லஷ்கர் இ தொய்பாவோட ஹெட்டு மட்டும் தான் எஸ்கேப் ஆகிருக்காரு. அவங்க பில்டிங்கு எல்லாமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவங்க ஃபேமிலியிலே ஒரு 10 பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்டாக். உண்மையிலே இப்போ ஓப்பனாக சொன்னோன்னா, இப்போ இந்தியா கூட பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணல. யார் இந்தியா மேலே தாக்குதல் பண்ணாங்களோ அவங்க மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ஒரு உலகத்துக்கு இந்தியா ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குன்னு தான். சிவிலியன் மீது அட்டாக் பண்ணல, யார் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட இன்றைக்கி காலையில் அந்த ப்ரெஸ் மீட்டின் போது சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு பாதுகாப்பு ஆலோசகராக இந்திய ஆர்மியினுடைய இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? கச்சிதமாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதாவும் எல்லாராலும் பாராட்டப்படுது. உண்மையிலே எக்ஸலண்ட்டான ஸ்ட்ரோக்கு, நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படின்னா, துல்லியமாக போயிட்டு மக்களையும் பாதிக்காத அளவுக்கு அங்கே போய் அட்டாக் பண்ணி, ஏன்னா அவங்களே வந்து மக்களாக தான் மேக்ஸிமம் கலந்துருப்பாங்க. அந்த டைம் கூட பாருங்கள், அந்த நைட் 1 PM அந்த இடத்துல அந்த 1:30 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நிமிஷம். ப்ளஸ் இந்த ட்ரோன்லாம் வேறு நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜிலாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஏன்னா அதில் வந்து நம்ம சைடும் பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறச்ச ஒரு மிகப்பெரிய துல்லிய தாக்குதலாக சொல்லணும். இன்னொன்று, இந்திய இராணுவம் வந்து மிகப்பெரிய, அதாவது முன்னாடிலாம் வந்து இந்தியா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணுவாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போல்லாம் வந்து இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆகிடுச்சு. பாகிஸ்தானோட வைஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, காம்ப்ரமைஸ் ஆகும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இறங்கி வராங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட்டு, இந்த ஒரு அட்டாக் நடந்து ஒரு கிட்டத்தட்ட 10 days கழிச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போது கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக போட்டு நம்மளோட டார்கெட் யார், டெரரிஸ்ட், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கரெக்டாக வச்சு அட்டாக் பண்ணது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஈவன் பாகிஸ்தான் கூட சொல்ல முடியாது நாங்கள் பாதிப்பு அடைஞ்சிடும் செஞ்சோன்னு சொல்ல முடியாது. அப்போது பாகிஸ்தான் வந்து லஷ்கர் இ தொய்பாவுக்கு புகலிடம் கொடுத்துருக்குன்றது வந்து இந்த இடத்துல நிரூபமாகிருக்கு. இந்த அட்டாக்கோட மெயின் பர்பஸ்ஸு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். லஷ்கர் இ தொய்பா என்ன சொல்கிறாங்க, காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட பகுதி, நீங்கள் இங்கே வந்து டூரிஸ்ட் பண்ணி ஈஸியாக இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது இந்தியாவோடவே போயிடும், எங்களுக்கு கையை மீறி போயிடும். அதுக்கோசரம் நாங்கள் அந்த பகல்காம் ஏரியாவை சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம். இன்னொன்று என்ன நினச்சாங்க, இது இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஃபைட் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்து தான் அந்த மாதிரியான, நீ பேர் என்ன சொல்லு, முஸ்லீமோட அந்த குரானோடைய அந்த இதிகாசங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவே பழைய இந்தியாவை மேபி இருந்திருந்தால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டியல் கிளாஷர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்டாக கையாண்டிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணும். தீவிரவாதி ஒருத்தர் வந்து போய் மோடிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னதாகவும் பொதுவெளியிலே வந்து நிறைய பேர் வந்து சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தருணத்தில் இந்தியாவுடைய பதிலடிக்கு பாகிஸ்தான் இறங்கி வருகிறது அப்படிங்கிறதையும் ஒரு சில கொடுக்குற அந்த பைட்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தருணத்தில் போர்க்கால ஒத்திகை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. 7ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. அப்படிங்கிறது போர்க்கால ஒத்திகைனா அப்போது எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்டாக்லாம் வந்து கொடுத்துருக்கோம், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே போர்க்கால ஒத்திகை, அதுவும் சென்னை மாதிரியான இடங்களில் வடப்பகுதிகளில் தாண்டி இங்கே தென் மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி போர் ஒத்திகை அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கேன். எமர்ஜென்சி மாக்ட்ரில் வந்து ஆஸ் பர் ரூல்ஸ், ஆஸ் பர் ஆக்டே வந்து எவ்ரி 3 months ஒன்ஸு கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் சிபிசிஎல்
மணலி அந்த மாதிரி ஏரியாவில் கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷவை தாக்கிட்டாலோ இல்லாட்டி அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாலோ பாதி சிட்டி காணாமல் போயிடும். அதுமாதிரி இந்தியா மாதிரி ப்ளஸ் தமிழ்நாட்டு கூட எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் டென்ஸ்லி பாப்புலேட்டட், மோர் அர்பனைசேஷன். ஒரு ஏரியான்னு எடுத்தாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடபழனின்ற மாதிரி ஏரியாவே எடுத்தாலே அங்கே ஒரு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரே இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து ட்ரோன் மூலிமா, ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து மனித வெடிகுண்டு தாக்குதல்னு சொல்லுவாங்களே, இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாமே ரிமோட்லேயே வந்துருச்சு. ட்ரோனை வச்சு நிறைய விஷயங்களை எஃபெக்ட் பண்ணி தாக்குதல் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ சிபிசிஎலுக்கு சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அந்த இடத்துல போய் பாம்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரோன் மூலியமாகவே அனுப்பி அதில் இது பண்ணாலே முடிஞ்சு போச்சு. செகண்ட் பாயிண்ட்டு, அறிவியல் விஞ்ஞானம் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. அது வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகுது, அழிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஈவன் இப்போ ஜப்பானில் நடந்த ஹிரோஷிமா நாகசாகியோட எஃபெக்ட்டு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒன்றும் அங்கே ஜெனட்டிக்கலி நிறைய பீப்புள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதான் பவர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட நியூக்ளியர் கிளாஷஸ். அப்போ கல்பாக்கம் மாதிரி ப்ளஸ் வேறு எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஈவன் போர்ட் சிஸ்டம் அந்த இடத்துல கூட நேற்று கூட ஏமனில் அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஈவன் மெடிக்கல் ரிலேட்டடான வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் பெரிய லெவலில் இருக்குது. இல்லை, இப்போது கல்பாக்கமும் அதே மாதிரி துறைமுகமும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த 2 இடம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் இந்த 2 இடத்த அவங்க சூஸ் சார்? 2 விஷயமா அட்டாக் பண்ணுவாங்க சார். ஒன்று வந்து மெட்டீரியல் லாஸு, ஒன்று கமர்ஷியல், அதாவது பொருளாதார ரீதியாக முடக்கிறது. இப்போ நீங்கள் துறைமுகத்தை இது பண்ணிட்டீங்கனாலே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி இன்னொரு துறைமுகம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு 6 months 8 months ஆகும். அப்போ இன்னொரு துறைமுகம் பண்ணுறதுல இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணது எதுவுமே நம்மளால் வெளியே அனுப்ப முடியாது. ப்ளஸ் ஒரு துறைமுகத்தை அட்டாக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு வீக்னஸ் வந்து உலகத்துக்கு சிக்னலிங் கொடுத்தாங்கன்னா மேபி பொருளாதார அளவில் மந்த நிலை தரத்துக்கான எல்லா சாத்தியக்கூறமும் இருக்குல்ல. உண்மையாக எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சாமானிய புரியுது மாதிரி சொல்கிறேன். எமர்ஜென்சி மாக் ட்ரில்னால் ஒரு கல்பாக்கம் மாதிரி அணுமின் நிலையம் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு கேஸோ ஒரு விஷயமாவோ காற்றுல கலந்துச்சுன்னு வச்சிங்களேன், நெடி பரவலாம். அந்த நெடி மூலிமா உயிரிழப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போது இப்போ போபால் ட்ராஜடி நடந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அது வந்து விபத்து, இது அட்டாக் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ட்ரோனை பறக்க விட்டு உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக போக முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். இருந்தாலும் அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறச்சு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது கையாளுறது எப்படி ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ கல்பாக்கத்துலேயே ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்ததுன்னா அங்கே இருக்க பீப்புளை இம்மிடியேட்டாக ஒரு சேஃபான இடத்துக்கு எவாக்குவேஷன் பண்ணணுன்னுவாங்க. அதுக்கு பேர் தான் எவாக்குவேஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கையாளுறது டூரிங் தி டைம் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது விபத்தோ பேரிடர்களோ இல்லாட்டி இந்த மாதிரி அட்டாக் நடக்கிற டைமில் நம்ம நிறைய விஷயங்கள் கையாளுந்தால் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது விபத்தை வந்து கம்மி பண்ண முடியும், உயிரிழப்பும் கம்மி பண்ண முடியும். இப்போ திடீர்னு மத்திய அரசாங்கத்திலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது 7ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, உண்மையானுமே போர் வந்துருமோ, அதனால இந்த மாதிரி ஒரு மாக் ட்ரில் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச போக்கு இருக்குது. உண்மையானுமே நம்ம இதை கண்டு அச்சப்படணுமா? இல்லை, இது வந்து ஒரு வார்மிங் அண்ட் அலர்ட் மாதிரி தான் நினைக்கணும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணுன்ற மாதிரி தான். ஒரு சம்பவம் நடந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் போர்க்கால நிலைமையில நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் ஒரு பில்டிங்கில் இருக்கும், திடீர்னு பாம்பு போட்டால் அங்கிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அது எப்படி எவாக்குவேஷன். இல்லை, இப்போது மற்ற எல்லையோர பகுதிகள்லாம் இருக்கும். இப்போ காஷ்மீர் எல்லையோர பகுதி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த எல்லையோர பகுதியில் இருக்கும். இப்போ சென்னை மாதிரியான இடங்கள்ல எப்படி வந்து அங்கே ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குன்னா, அங்கே வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ பங்கர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ மெயின் சிட்டியான பகுதிகளில் எப்படி பங்கர்ஸுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் எப்படி இதை வந்து கற்றுக்கிறது? நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ லஷ்கர்-இ தொய்பாக்கு மேலே நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, ஓகேங்களா. ட்வின் டவரோட பில்டிங்கே வந்து ஜஸ்ட் லைக் தட்டு இடிச்சுட்டு போனவங்க. அப்படின்ற போது எல்லா விதமான தாக்குதலும் வந்தால் அது எப்படி கையாளணும், 24 hours நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம அட்டாக் பண்ணுறோம், டெரரிஸ்ட்டு தான் அட்டாக் பண்ணோம். அப்போ அந்த டெரரிஸ்ட் டீம் சும்மா இருக்காதுல்ல, அதுலேருந்து எவ்வளோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த மூளை முடுக்குள்ளேயும் எங்கே ஈஸியாக நுழைய முடியும்னு தான் பார்ப்பாங்க. அப்படின்ற போது சேஃப்டி ஃபஸ்ட், ப்ரிகாஷனாக இருக்கிறது எல்லா விதத்துலையுமே நல்லது. இன்னொரு திருப்பி சொல்கிறேன், இந்த எமர்ஜென்சி மாக் ட்ரில்லுன்றது
போர்க்கால ஒத்திகையிலும் பண்ணணும், வாழ்க்கை நெறிமுறைக்கும் வேணும்னு சொல்ல வரேன். அதாவது இந்த மாதிரி டைம்ல மட்டும் இது பண்ணக்கூடாது. ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸே வந்து ஆக்ட் இருக்கு, சட்டமும் சொல்லுது. சிபிசிஎல் மணலி பக்கத்தில் இருக்கலாம் தெரியும், பண்ணிட்டு தான் இருக்காங்க கலெக்டர் தலைமையில். இல்ல என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா, என்ன நடக்கும் அந்த டைம்ல? நல்ல பாயிண்ட் வந்திருக்கேன். எமர்ஜென்சி மாக் ட்ரில்னா இப்போ வந்து போர்க்கால ஒத்திகைக்குன்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் அந்த ஜியோ காப்பி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வால்வ் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணுவாங்க, சொசைட்டி பீப்புள், வாலண்டியர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்லேயே என்சிசி, என்எஸ்எஸ்ஸு, யூத் ரெட் கிராஸ் சொசைட்டிஸு, இந்த மாதிரி பீப்புள், ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க போலீஸ் டீமு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷனும் இருக்குங்க. ஈவன் வருவாய்த்துறையிலேருந்து இருக்கும், மெடிக்கல் டீம்லேருந்து இருக்கும், ஃபயர் டீம்லேருந்து இருக்கும், இபியிலேருந்து கூட இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷனும் எங்கேயாவது ஏதாவது நடந்தால் நம்ம எப்படி கூட்டு முயற்சியோட இந்த விஷயத்தை கையாளுறது, ஸோ இப்படி கையாண்டால் நம்மளோட லாஸஸை எவ்வளோ கம்மி பண்ணலாம், அதுக்கான ஒத்திகை தான். ஓப்பனாக ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ட்ராமா மாதிரி வச்சுங்க, ஒரு நாடகம். இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கையாளுறது, செத்தாதான் சுடுகாடு ரூட்டு தெரியும்னு சொல்லுவாங்களே, அப்போது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறச்சு நம்ம அதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கலாம், நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம். ப்ளஸ் இது மாதிரி ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ரொம்பவும் முக்கியம். தற்காப்புக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை யார் இன்வால்வ் பண்ணுவோம்? இப்போ எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து அதில் இன்வால்வ் ஆகலாம், வாலண்டியர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகலான் இருக்குது. அதில் யாருக்கு எத்தனை பேருக்கு இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் இருக்குது, யாரை வந்து இவங்க தேர்ந்தெடுப்பாங்க, யார் வந்து மற்றவங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எமர்ஜென்சி மாக் ட்ரில்லுக்கு இந்தியாவும் தமிழ்நாடு மாதிரியே ஸ்டேட்டும் வந்து ஒன்றும் தயாராக இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணும், ஜட்ஜஸ் கூட தெரியாது. ஓப்பனாக சொல்லுவேன், ஜட்ஜஸ் கூட ஃபஸ்ட் எய்ட் என்னன்னு தெரியாது. ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஃபயர் ஆகிடுச்சுன்னா எப்படி அணைக்கணும்னு தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு பாடத்திட்டத்தில் இல்லை, ஸ்கூல் கரிக்குலத்தில் சேருங்கன்றேன். ஸ்கூல் கரிக்குலத்தை சேர்த்து அது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் கொடுத்தாதான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வாரம் நடந்துருச்சு, இம்மிடியட்டாக திடீர்னு ஏதோ ஒரு மூடில் இருக்கும். இப்போ எல்லாம் மே மாதம் ஸ்கூல் லீவு, ஏதோ ஒரு ஹாலிடே மூடில் இருக்கணும், திடீர்னு நீ வாரம் வந்துச்சுப்பா நீ ரெடியாக இப்படி பண்ணுன்னா டக்குன்னு ஓவர் நைட்டில் கொண்டு வர முடியாது. இப்போ ஈவன் கொரோனாவில் ஓவர் நைட் பண்ண லாக்டவுன் மாதிரி கூட ஒரு பிஹேவியர் இதை வந்து ஆட்டிடியூடை மாற்ற ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ சென்னையில் மட்டும் இது நடத்துறதுனால என்ன பிரயோஜனம்? இதுவே வந்து திருச்சியிலையோ கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ அல்லது இன்னும் பிற பகுதிகளையும் வந்து இது பண்ணாமல் இருக்காங்களே, இது அடுத்த கட்டமாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா? வரும் சார். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 3 months தொடர்ச்சியாக இந்த மாதிரி ட்ரில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் போக அதாவது அதில் டெக்னிக்கல் வேர்டு இருக்கும், வல்னரபிள் ஏரியான்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. வல்னரபிள் ஏரியானா டெரரிஸ்ட் எங்கே அட்டாக் பண்ண, அதாவது டெரரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணுவாங்க. டெரரிஸ்ட் ஆங்கிள் சென்னையும் ஒரு குறியா இருக்கு சார், கண்டிப்பாக இருக்குது சார். சென்னை எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் எமர்ஜிங் சிட்டி இன் இந்தியா, எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் துறைமுகம் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, பவர் பிளான்ட் இருக்குது, ரிஃபைனரி யூனிட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு ரிஃபைனரி ஆகிட்டு வெளியே போகுது. அந்த இடத்துல ஒரு சின்னதாக நீங்கள் டெரரிஸ்ட் அட்டாக் விட்டுருங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனாலும் என்ன ஆகும், மணலியே காணாமல் போயிடும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மணலி சிபிசிஎல் கட்டுறச்ச அந்த ஏரியா வந்து அர்பனைசேஷன் கிடையாது, அது வந்து தொழில்பேட்டை. அந்த இடத்துல நம்ம மக்கள் உள்ளே போய் குடிபெயர்ந்துட்டாங்க. இது ஆக்சுவலாக தப்பு. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதோ நடந்தாலும் மணலி வந்து டோட்டலி அவுட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். அதேமாதிரி தான் கல்பாக்கத்தில் நியூக்ளியர் ரேடியேஷன் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதாவது அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டு நம்ம நிறைய படத்தில் பார்ப்போம்ல, அவங்களே கூட ஊடுருவி உள்ளே போய் வேலை செஞ்சு அந்த மாதிரி லீக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸும் இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம கையாளுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போது கல்பாக்கத்தில் ஒரு இடத்துல இது நடக்குது சார், அவங்க மார்க் ட்ரில் வந்து பண்ணுறாங்க சார். இப்போ அந்த டீம் ஆட்கள் இப்போ மற்ற பகுதிகளுக்கு போய் சென்று இதே மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அவங்க போய் அந்த டிஃபென்ஸ் மோடில் அவங்க எல்லாம் காப்பாற்றுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஏக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும், எமர்ஜென்சி மாக் ட்ரில்லே. போர்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீ பெட்ரோலியம் எடுத்திங்கன்னா பெட்ரோலியம் ரிலேட்டட் ஃபயர் ரிலேட்டடான கான்செப்டில் ஃபயரில் எப்படி எவாக்குவேஷன் பண்ணணும், ஃபயர் டீம் எப்படி பண்ணணும், ஃபயர் எப்படி அணைக்கிறது, எப்படி அங்கே இருக்க மக்களை வெளியே பண்ணுற அந்த ஃபயரை எப்படி ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கான்செப்ட்டு,
இப்போ எதுவுமே இல்லாத இப்போ கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு சிட்டி நடுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக ஒரு பில்டிங் அதிகமாக இருக்கும், அங்கே வேறு மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் எப்படி கையாளுறது? இது எப்படி வந்து அரசாங்கம் வந்து இதை ஒரு அவேர்னஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. இதுக்கான அவேர்னஸ் பெரிய லெவலில் வேணும்னு சொல்லுவார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இல்லை, இப்போ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் அதிகமாக இருக்கு. 2 டிபார்ட்மெண்ட்டும் சார். அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய, அதாவது மாநில அரசாங்கமும் இருக்கட்டும், மத்திய அரசாங்கமும், அவங்களோட முதல்ல தலையாய கடமை வந்து மக்களை காப்பாற்றுறது தான். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும், எந்த விஷயம் பண்ணாலும் எதாக இருந்தாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு அஜெண்டா என்ன, அதுதான். இந்த மாதிரி மாக் ட்ரில் இன்னைக்கு கண்டக்டுக்கான மெயின் இதுனா, சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லா செக்ரட்டரியிலேருந்தும் எல்லா மினிஸ்ட்ரிஸும் இதை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணி எல்லா கலெக்டரும் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் அஜெண்டா. உங்களுக்கு வேறு எந்த வேலை இருந்தால் கூட அதை அப்புறம் பார்த்துங்க. முதல்ல இந்த மாதிரி விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இது பண்ணி, இதில் வந்து ஒரு அப்சர்வர்னு ஒருத்தர் போடுவாங்க. ஒன்று புரிஞ்சுங்க. இப்போ வந்து கல்பாக்கம் எடுத்துங்க, அணுமின் நிலையத்தை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து அப்சர்வராக போடுவாங்க. அவன் வந்து பார்வையாளர். அவன் வந்து எல்லா ஃப்ளோவும் செக் பண்ணுவான். அந்த எவாக்குவேஷன் கரெக்டாக பண்ண மிட்டிகேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. மிட்டிகேஷன் பிளான்னா ஒரு விபத்து நடந்தவொடனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் இருக்கும், ரெஸ்க்யூ டீம் இருக்கும், ஃபயர் டீம் இருக்கும், இபி கரண்ட்டை இது பண்ண. இப்போது எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது மூலமாக ஃபயர் ஆகும். ரொம்ப காமன் சிம்பிள் லாஜிக் என்னென்னா, மெயின் பவர் ஆஃப் பண்ணால் போதும். இது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டைமில் காமன் சென்ஸில் ஒர்க் பண்ணுறது இதுதான். இந்த மாதிரி எஸ்ஓபி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ ஈவன் நீங்கள் சிபிசிஎல் மாதிரி பைப்லைன் நிறைய இருக்குல்ல, பெட்ரோலியம் ரிஃபைனரி எல்லாமே பைப்லைன் தான். அப்போ ஒரு யூனிட்டில் ஃபயர் ஆகிடுச்சு, அடுத்த யூனிட் ஃபயர் ஆகணும்னா இது ரெண்டுமே செக்ரிகேஷன் பண்ணுறது ஒரு வேல்வ் இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம மெயின் ஆஃப் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஃபர்தராக அந்த ஃபியூல் இதுலேருந்து ஒன்றும் போகாமல் செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ அந்த வேல்வை க்ளோஸ் பண்ணாலே அல்டிமேட்டாக ஃபயர் ஃபர்தராக கண்ட்ரோல் ஆகுது, அரெஸ்ட் பண்ண முடியும். ஃபயருக்கு இதுதான் மெயின் இதுங்க. ஆக்சிஜன், ஹீட், ஃபியூல், இதான் ட்ரையாங்கிள். ஆக்சிஜன், ஹீட், ஃபியூல், இதான் ட்ரையாங்கிள். இந்த 3 ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒன்று அரெஸ்ட் பண்ணாலே ஃபயர் வந்து பரவாது. இப்போது எல்லையோர பகுதியில் பங்கர்ஸ் மாதிரியான இடங்கள் இருக்கும். இப்போ சென்னை மாதிரியான சிட்டிஸில் அல்லது பெரிய மாநகரமாக இருக்கக்கூடிய திருச்சியோ அல்லது கோயம்புத்தூரோ அங்கெல்லாம் பங்கர்ஸ்லாம் கிடையாது. அப்போ எப்படி வந்து நம்மளை நாமளே தற்காத்து கொள்வது? இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ கல்பாக்கத்தில் நடத்திட்டு போயிட்டாங்க, செங்கல்பட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் நடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு அசாதாரண சூழல் வருது அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, இல்லை ஏதாவது தோண்டி இது அடியில் போய் புதஞ்சிக்கணுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ உண்மையிலே ரொம்ப டெக்னிக்கலாக வேர்டு சொல்லிங்க. நான் எதிர்பார்த்ததும் கூட சிவிலியன் ஆங்கிள் நான் சொல்ல வரேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, டிநகரில் ரங்கநாயக் ஸ்ட்ரீட் எல்லாருக்குமே தெரியும். ரங்கநாயக் ஸ்ட்ரீட்டில் தான் எல்லா விதமான மல்டி ஸ்டோரி பில்டிங், ஹை ஸ்டோரி பில்டிங் எல்லாமே இருக்குது. முதல் 7 ஸ்டோரில் கூட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே பெரிய மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனால் அது அன்டைமில் நடந்து லீவ் டேஸ் நடந்ததுனால மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டது. சென்னை 6 ஃபுல்லாக பார்த்தோம், 1.5 நாள் ஃபுல்லாக எரிஞ்சுது. எரிய விட்டு இடியை விட்டு வேடிக்கை பார்த்து இருந்தோமே தவிர எதுவுமே பண்ண முடியல. புரியுதுல? இதுதான் நம்மளோட சுச்சுவேஷன். அதே திருப்பி என்ன சொல்கிறேன், எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் கரெக்டாக இருக்கணும், மிட்டிகேஷன் பிளான் கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி அதுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரங்கநாயக் ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு சிஎம்டி அப்ரூவல். ஒன்றும் அது ஏன் யாருமே எடுக்கலை செய்யலைன்றது எனக்கு தெரியவே இல்லை. அது என்ன கேட்டால் அது ஒன்றும் ஒரு பெரிய ஆட்டோபாம். ஓப்பனாக சொல்ல வர மிகப்பெரிய ப்ராப்ளம் என்றைக்கோ ஒரு நாள் இருக்குது. ஓகே, இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது இன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இன்றைக்கி ஒரு டீம் வந்து இந்த மாதிரி மாக் ட்ரில் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு காமனான ஒரு சிவிலியன் கூட இதை பற்றி ஒரு புரிதல் வந்து அவங்களும் வந்து அடுத்த வரக்கூடிய இடங்களுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நீங்கள் நிகழ்கிறதுக்கான சூழல் எதுவும் இருக்கா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த பாதுகாப்பு ரிலேட்டடாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன் சார். நேற்று தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து 7ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இன்றைக்கி எமர்ஜென்சி மாக் ட்ரில் பேசு பொருளாச்சா, எல்லாருமே இதை பற்றி ஒரு அவேர்னஸ்னால் பண்ண. அப்போது நம்ம மைண்டை, இது ரொம்ப சிம்பிள்னா நம்ம மைண்டு வந்து ஒரு வர்ஸ்ட் சீனரியாவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஒரு வர்ஸ்ட் சீனரியா வர வச்சு அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணும், அதுக்கான ட்ரைனிங் தான் இந்த மாக் ட்ரில். இப்போது ஒரு காற்றுல விஷம் கலந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? அது எப்படி கையாளுறது, எப்படி செய்யுது? ஒரு ஈரத்தண்ணியை வச்சு அரெஸ்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுமாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்லாம் நீங்கள் எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கூட ஃபஸ்ட் எய்ட் ட்ரெயின் ஆகலாம். ஜஸ்ட் 3 நாள் தான். சென்ஜன் ஆம்புலன்ஸ்னு இருக்குது ட்ரைனிங். சின்ன சின்ன ஃபயர் இப்போ யார் வேணாலும் போய் இந்த மாதிரி இந்த ட்ரைனிங்கில் பங்கேற்க முடியுமா? பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் இல்லைங்க. ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஒரு மனிதாபிமான விஷயங்கள், ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயம்.
அதுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th அந்த மாதிரி படிச்சிருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் என்ன கேட்டால் எல்லாருமே கற்றுக்கணும்னு சொல்லுவார். ஒரு +2 பாஸ் ஆகிடுச்சு எப்படி SSLC சர்டிஃபிகேட் வருதோ அதுமாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங்கும் ஒன்று தனியாக கொடுத்துட்டோன்னா நல்லதுன்ற. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் இப்போ ஒரு இடத்துல இதுவாகி உங்களுக்கு ரத்தம் பயங்கரமாக இதாகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பேண்டேஜ் எப்படி கட்டினா அந்த பிளட்டு கிளாட் வந்து நிறுத்துன்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுமாதிரி 4வது மணி 5வது மணிலேருந்து கீழே விழுந்தால் ஸ்பைனல் கார்டு அடிப்படும். அப்போ அவங்க எப்படி லிஃப்ட் பண்ணி எப்படி தூக்கணுன்ற SOPலாம் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் கொண்டு போகலாம். அதுமாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ்லாம் பெரிய லெவலில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எப்படி கொண்டு போகிறதுலாம் இருக்குது. அது எல்லாமே இந்த மாக் ட்ரில்லில் வரும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.